இந்த வீடியோல இந்தியாவோட இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல செக் பண்ண வேண்டிய சில முக்கியமான டீடைல்ஸ் பத்தி குயிக்கா பார்க்கலாம். உங்க பர்சனல் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா, பேன் அண்ட் ஆதார் லிங்க் ஆயிருக்கா, உங்க ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை ப்ராப்பரா அப்டேட் பண்ணிருக்கீங்களா, கான்டாக்ட் டீடைல்ஸ் கரெக்டா இருக்கா, எஸ்பெஷலி நீங்க என்ஆர்ஐயா இருந்தா அப்டேட் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ரீஃபண்ட் ரிசீவ் பண்றதுக்கு இம்பார்ட்டன்டான பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அக்கௌண்ட் டைப்பும் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல கரெக்டா அப்டேட் பண்ணிருக்கோமா அப்படிங்கறதையும் செக் பண்ணலாம். வெல்கம் டு PIR Nexus Point. google.com போயிருங்க. இங்க இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் ரிசல்ட்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோம் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா டைரக்டா நீங்க லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அல்லது இந்த சைட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரீங்க அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறப்ப ரெஜிஸ்டர் அப்படிங்கிற டேபை வந்து கிளிக் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். ஒரு 4 ஹை லெவல் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய 10 டிஜிட் பேன் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்க. அடுத்தது ஃபில் டீடைல்ஸ். இங்கே வந்து உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய டீடைல்ஸை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் எக்ஸிஸ்டிங் பேனில் என்ன இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் கொடுத்துக்குங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். அப்படிங்கிறப்ப டேரெக்டாக நீங்கள் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்டர் யூசர் ஐடி. இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் பேன் நம்பர் தான் வந்து யூசர் ஐடியாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆதார் நம்பர் 12 டிஜிட் ஆதார் நம்பரையும் யூஸ் பண்ணலாம். ஆதார் நம்பரை யூஸ் பண்ணும்போது ஆதாரில் லிங்க் ஆகிருக்க 10 டிஜிட் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அதை என்டர் பண்ணி உங்களால் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுக்குள்ளே லாகின் பண்ண முடியும். இங்கே வந்து என்னுடைய 10 டிஜிட் பேன் நம்பரை நான் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு செக்யூர் ஆக்சஸ் மெசேஜை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். டாப்பில் உங்களுடைய நேம் இங்கே இருக்கும், உங்களுடைய ஃபுல் நேம் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் பர்சனல் டீட்டெயில்ஸு. இங்கே ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பேனு, ஜெண்டர், பேனுடைய ஸ்டேட்டஸு இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஜஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஷிப்பு, உங்கள்கிட்ட வேலிட் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கா, எஸ் அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பாஸ்போர்ட் நம்பர், இது எல்லாமே ஜஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. மெயினாக ஆதார் நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லிங்க்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிக் மார்க், க்ரீன் டிக் மார்க் இருக்குது. இது வந்து டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே வந்து லிங்க்டுன்னு காமிக்கணும். இது என்னன்னா பேனையும் ஆதார் நம்பரையும் லிங்க் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற ஸ்டேட்டஸு. ஒருவேளை உங்களுடைய பேனையும் ஆதாரையும் நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா லிங்க் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கேயே இருக்கும். அப்படி இல்லைனா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலுடைய ஹோம் பேஜில் போனீங்கன்னா பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கட்டாயமாக நீங்கள் அதை லிங்க் பண்ணிக்கணும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸு. இங்கே வந்து உங்களுடைய ரெசிடென்ட் இருக்கா அல்லது நான் ரெசிடென்ட் இருக்கா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் தான் இருக்கீங்க, இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஸ்டேட்டஸு NRI, நீங்கள் மோர் தென் 180 டேஸ் வந்து இந்தியா இல்லாமல் வேறு கண்ட்ரியில் வந்து அப்ராடில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் NRI கேட்டகரியில் தான் வருவீங்க. அப்படி இருக்கும்போது நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் தான் இங்கே வந்து அப்டேட் ஆகிருக்கணும். இதில் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுடைய சிட்டிசன்ஷிப்பில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அல்லது பாஸ்போர்ட் நம்பரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து ரெசிடென்ட்லேருந்து நான் ரெசிடென்ட் ஆகிருக்கீங்க அல்லது நான் ரெசிடென்ட்லேருந்து ரெசிடென்ட் ஆகிருக்கீங்க, இந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ண முடியும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பிரைமரி இமெயில் ஐடி, செகண்டரி இமெயில் ஐடி, இது ரெண்டுமே ஆக்டிவான இமெயில் ஐடி தானா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் வந்து உங்களுடைய கரண்ட் பேனில் வந்து என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஏதாவது காம் சென்ட் பண்ணணும், SMS வழியா, இமெயில் வழியா அல்லது ஃபிசிக்கல் லெட்டர் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது டெலிவர் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுவாங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எடிட் போயிட்டு நீங்கள் அந்த சேஞ்சஸ் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு இ-வெரிஃபை. அதில் வந்து ஆதார் பேஸ்ட் அத்தன்டிகேஷன், அதை நீங்கள் ப்ரொசீட் பண்ணி இந்த சேஞ்சஸை உங்களால் கமிட் பண்ண முடியும். அல்லது மேனுவலாக நீங்கள் எதையும் நீங்கள் மாற்ற வேணாம் அப்படின்னா இங்கே அப்டேட் ஆஸ் பர் பேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் பேனில்
என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷனு இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாப்புலேட் ஆகும். பர்சனல் டீடைல்ஸில் உங்களுடைய ப்ரொஃபைல் அண்ட் கான்டாக்ட் இது ரெண்டுத்தையுமே வந்து கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கிங்க. ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து கட்டாயம் நீங்கள் செக் பண்ணணும். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் எஸ்பெஷலி நீங்கள் என்ஆர்ஐயா இருக்கும்போது இங்கே நான் ரெசிடென்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா கம்பேர் வித் பேன் அண்ட் ஆதார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு கம்பேரிசன் டேபிளை வந்து யூஸ் பண்ணும். இங்கே வந்து ஜஸ்ட் அலோவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. இங்கே ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆதார்லேருந்து ஓடிபி வரும். அந்த ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீடைல்ஸ் வித் யூஐடிஏ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. 3 காலம்ஸ் இருக்கும் ஆஸ் பர் ப்ரொஃபைலு, பேனு, ஆதார். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தந்த பேராமீட்டர்ஸை தான் வந்து அவங்க கம்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், உங்களுடைய பிரைமரி மொபைல் நம்பர், பிரைமரி இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு. இங்கே வந்து இதில் எந்த டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்கிரிபன்சி, அதாவது எந்த ஒரு டிஃப்ரென்சஸுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எக்ஸாக்ட்லி வந்து 3 காலம்லேயே சேமில் தான் இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர், இமெயிலு, உங்களுடைய மொபைல் நம்பர், அட்ரஸில் சின்ன வேரியேஷன் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் கம்ப்ளீட்டான சேஞ்சஸ் இருக்கக்கூடாது. ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ண வேண்டியது உங்களுடைய ஆதார். எப்பயுமே வந்து ஐடென்டிட்டியை பொறுத்தளவுக்கு ஆதார் தான் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்து. அதனால் ஆதாரில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்பயுமே வந்து அப் டு டேட்டாக கரெக்டாக இருக்கணும். ஆதாரில் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், மொபைல் நம்பர், அட்ரஸ்ஸு இதில் ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் தவறுதலாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஆதாரில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஆதாரில் அப்டேட் பண்ணுறது வந்து அட்ரஸ் அப்டேட் பண்ணுறது ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிடலாம். மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறது, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, நேம் இதெல்லாம் வந்து ஆதார் சென்டரில் போயிட்டு தான் நீங்கள் அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை அட்ரஸ் நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஆதார்லன்னா அதுக்கான வீடியோவை நான் கிரியேட் பண்ணி ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆதாரில் அட்ரஸ் வேணும்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அல்லது மற்ற சேஞ்சஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆதார் சென்டரில் போயிட்டு அப்டேட் பண்ணணும். ஒன்ஸ் ஆதாரில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது மற்ற இ சர்வீசஸ், மற்ற ப்ரூஃபு, அது பேனாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், அதில் அப்டேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஆன்லைன்லேயே வந்து ஆஸ் பர் ஆதார் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அப்டேட் பண்ண முடியும். பேனில் நீங்கள் ஏதாவது அப்டேட் பண்ணணும் ஆஸ் பர் ஆதார் அப்படின்னா அந்த பேனை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன், வேணும்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸை எதனால் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா பேனையும் ஆதாரையும் நீங்கள் லிங்க் பண்ணும்போது உங்களுடைய டேட்டா எஸ்பெஷலி நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் லிங்க் பண்ண முடியாது. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது டேக்ஸ் பேயருடைய ஐடென்டிஃபிகேஷன், இ வெரிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே பேன் அண்ட் ஆதார் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அடுத்த முக்கியமான ஒரு ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ண வேண்டியது லெஃப்ட் சைடில் மை பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஒருவேளை இங்கே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா மேலே போயிட்டு ஆட் பேங்க் அக்கௌண்ட், அதை நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கிங்க. ஒருவேளை இன்கம் டேக்ஸ்லேருந்து ரீஃபண்ட் ஏதாவது உங்களுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே என்ன பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தான் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ஆர்ஐயா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக என்ஆர்ஐயா நீங்கள் இருக்கும்போது என்ஆர்இ, என்ஆர்ஓ அக்கௌண்ட்ஸை வந்து நீங்கள் இந்தியாவில் வச்சுருப்பீங்க. உங்களுடைய ரெசிடென்ட் அக்கௌண்ட், நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் என்ஆர்இ, என்ஆர்ஓவா கன்வெர்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கிறப்போ டெஃபினட்டாக உங்களுடைய என்ஆர்ஓ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். உங்களுடைய லோக்கல் சேவிங்ஸ் அக்கௌண்ட், லோக்கல் ரெசிடென்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் இங்கே கொடுக்காதீங்க. அதை ஜஸ்ட் என்ஷூர் பண்ணுறதுக்கு ஒருவேளை நீங்கள் நான் என்ஆர்ஐயா இருக்கும்போது இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ஆர்ஐயா ஆயிட்டீங்க அப்படிங்கிறப்போ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு ரீவேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து அக்கௌண்ட் டைப்பு பேங்க் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டு, அந்த மாதிரி இங்கே வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி என்ஆர்ஓ அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ஆர்ஐயா இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் அக்கௌண்ட் டைப் வந்து என்ஆர்ஓவாக தான் இருக்கணும். ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொசீட் டு இ வெரிஃபை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆதார் பேஸ்டு அத்தன்டிகேஷன் லிங்காக இருக்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு மட்டும் ஓடிபி வரும். அதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய சேஞ்சஸ் வந்து கமிட் ஆயிரும்.
உங்களுடைய சேஞ்சஸ் வந்து கரெக்டாக கமிட் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இந்த செக்ஷனுக்கு வந்துட்டு இங்கே 3 டாட்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு வியூ பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் டைப்பு அது வந்து நான் ரெசிடென்ட் ஆர்டினரி. நீங்கள் என்ஆர்ஐயாக இருக்கும்போது இதுதான் வந்து அக்கௌண்ட் டைப்பாக இருக்கணும். அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க.